பெரும்பொங்கல் வைக்க 6:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு பானைக்கெல்லாம் எதுவுமே நாமம் எதுவுமே இழுக்கவே இல்லை. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத்திக்குட்டி மட்டும் தான் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு, மற்றவங்க யாருமே குளிக்க கிடையாது. லேட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சாமி கோவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்றவங்களாம் சின்ன குட்டி மற்றவங்கெல்லாம் இனிமேல் தான் சுடு தண்ணி வச்சு அவங்க பாட்டி தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க குளிக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தவங்கள தான் ஒவ்வொரு வேலையை முடிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அத்திக்குட்டி வந்து அவங்க சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குட்டி குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க தாத்தாக்கு பொங்கல் வைக்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. விறகு எடுக்கிறதும் இது பண்ணுறதும். அவங்க தாத்தாக்கு வந்து அவங்கள வந்து பொங்கல் வைக்கிற இடத்துலேருந்து சேஃபாக பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்துகிட்டு. ஏன்னா அவங்க விறகு எதாவது எடுத்து சூடு எதாவது வச்சுக்கிட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட அவங்க பார்த்துக்கிட்டு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா வந்துட்டு பாருங்கள், சின்ன குட்டி எவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். 2 பேரும் பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் எட்டே நகர கிடையாது. அவங்க தாத்தா கூடவே தான் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. எனக்கு தலைவார கூட காமிக்கல. அதனால் தலைக்கு சும்மா ஒரு கிளிப்பு மட்டும் நான் போட்டு விட்டுட்டேன் அவங்க 2 பேருக்குமே. பாருங்கள், பானைக்குள்ளே எடுக்கிறதும் விறகு வைக்கிறதும் விறகு எடுக்கிறதும் இதே நெருப்பில் எதாவது பட்டுருமோன்னு பயமாக இருந்துகிட்டே இருக்குது.